நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நேற்றைக்கு நான் நடிகர் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடு வரையறையை பற்றி கேள்வி கேட்டிருந்தேன். அதாவது செருப்படி கேள்வின்னு சொல்லலாம், அப்படி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். விஜய் பெரியாரினுடைய விமர்சனத்தின் மீது அவருடைய பதில் என்ன? பெரியாரின் மீது பல்வேறுபட்ட வன்முறை தொடுக்கக்கூடிய தாக்குதலை இன்றைக்கி ஒவ்வொரு கட்சியினரும் தொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சி தொடுத்துட்டு இருக்குது. இதற்கிடையில் பெரியாருடைய வாரிசாக பெரியாருடைய கரம் பற்றி நடந்த விஜய் தன்னுடைய கோட்பாட்டு கொள்கையை என்ன சொல்கிறார்? இப்போது பெரியாரை ஆதரிக்கிறாரா, எதிர்க்கிறாரா, வாய் மூடி மௌனமாக இருக்கக்கூடிய காரணம் என்ன? இது நாம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல விஜய்க்கு அரசியல் வருமா? இது ஒரு கேள்வி. அரசியலை பற்றியே தெரியாத விஜய், மக்களை பற்றி தெரியாத விஜய்க்கு இப்படி ஒரு கொள்கை கோட்பாடை ஒருத்தன் வரையறுத்து கொடுத்துருப்பான், கண்டிப்பாக கொடுத்துருப்பான். அப்படி தானே? பெரியாருடைய உருவத்தை வச்சுக்கோங்க, அதாவது திராவிட கட்சிகளை ஓரங்கட்டிட நீங்கள் இப்படி ஒரு பெரியார் வேடம் போடணும், அதுக்கு பெரியாருடைய கையை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு நடக்கிறது போல் ஒரு ஃபிலிம் காட்டுங்க, அப்படி தானே டிஜிட்டலில் வச்சுருந்தார் அந்த மேடை பின்னாடி, அப்படி ஒரு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. விஜயும் அதுபடி நடிச்சுக்கிட்டார். இப்போது இது சினிமா இல்லை, அரசியல் சினிமா இல்லை, இது மக்கள் வாழ்வியலுடன் மக்களுடைய சமூகவியல் சார்ந்த ஒரு களம். இந்த களத்தில் மக்கள் பிரச்சனைக்காக வரக்கூடிய ஒரு இடத்துல கேள்விகள் பல வரும். இப்பொழுது பெரியாரின் மீதான விமர்சனத்திற்கு விஜயினுடைய பதில் என்ன? இந்த கேள்விக்கு விஜயிடம் இதுவரை சரியான பதில் வரல. அதன் பிறகு கொள்கையை பார்த்தீங்கன்னா அவருக்கு கொள்கையும் தெரியாது, கோட்பாடு தெரியாது, ஏதோ நடிப்பே வராது. விஜய்க்கு நடிப்பு வருமா சொல்லுங்கள்? நடிக்கவும் தெரியாது. நடிக்க தெரியாத ஒரு ஆள் ஏதோ எக்குத்தப்பா ஒரு சில அறிவான டைரக்டருடைய இயக்குநர்களுடைய அந்த கதை களத்தின்படி நடித்து பிரபலமாயிட்டார். விஜயினுடைய படங்களில் பார்த்திங்கன்னா டயலாக் எல்லாம் நெருப்பு தீப்பொறியாக இருக்கும், ஆனால் மேடையில் பேசும்போது புஸ்வானமாக இருக்குது, அவருக்கு பேச்சே வர மாட்டேங்குதுங்க. அப்போ இதுதான் உண்மையான முகத்திற்கும் போலி முகத்திற்குமான, சினிமாவுக்கும் ரீலுக்குமான வேறுபாடு. அதே முதல் விஜயினுடைய ரசிகர்கள், அந்த தொண்டர்களாக இருக்கக்கூடிய ரசிகர்கள் தான் இன்னும் தொண்டர்களாக இருக்காங்க, அதனால் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது என்னுடைய முதல் கேள்வி, பெரியாரினுடைய விமர்சனத்தின் மீது, பெரியாரின் மீதான இந்த சர்ச்சையின் மீது விஜய்க்கு பதில் இல்லை. இரண்டாவது, விஜய்க்கு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. இப்பொழுது நடக்கின்ற நம்முடைய ஈரோடு இடைத்தேர்தலில் தான் வந்தால் பெரும் புரட்சியை ஏற்படுத்தி விடுவதாகவும், மாற்றத்தை ஏற்படுத்தி விட போவதாகவும், 2 யானையை பொறித்து வைத்திருக்க அது என்ன கொடி, அது யானை கொடியை வைத்து பெரும் போர்க்களத்தை நாம் தயார்படுத்தி எதிரிகளை வீழ்த்துவோம் என்று வீர டயலாக் எல்லாம் விட்டுருக்காரு. இடைத்தேர்தலில் ஏம்பா நீ நிற்கலை? நீ தான் பெரிய நடிகராச்சே. அவ்வளோ பெரிய நடிகருக்கு இடைத்தேர்தலை சந்திக்கக்கூடிய தெம்பு திராணி இல்லை, அப்படி தானே? விஜய்க்கு தெம்பும் கிடையாது, திராணியும் கிடையாது. அதனால் அரசியலில் அவர் ஓரங்கட்டப்படக்கூடிய சூழல் இருக்குது. அரசியலில் அவர் நிராகரிக்கப்படுவார். பரந்தூரில் ஒரு பிரச்சனை, மக்கள் பிரச்சனை. இந்த மக்கள் பிரச்சனையில் மக்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த களத்துக்கு இவர் போயிருக்கார். போனவர் என்ன இருக்கணும்? விமான நிலையங்கள் தேவையில்லைன்னு பேசியிருக்கணும், அப்படி தானே? ஒரு பக்கம் விமான நிலையம் வேணுங்கிறாரு, மறுபக்கம் வேண்டாங்கிறாரு. சரிப்பா, இந்த இடத்துல வேண்டாம், எந்த இடத்துல வேணும்னு கேட்டால் பதில் என்ன? விஜய்க்கு பனையூரில் வைப்புமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும், அப்படி தானே? விளைநிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியது தான் உண்மை. ஆனால் விஜயின் அந்த ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, நிலை என்ன? விஜய் எடுக்கக்கூடிய முடிவு, நிலை, கோட்பாடு, கொள்கை, இதில் அவர் எந்த அளவு ஆணித்தரமாக இருக்கிறார்? இதில் துளி அளவு ஆணித்தரமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களையே வீட்டுக்கு வர வச்சு தான் அவர் கொடுத்துருக்காரு. இவர் மக்களுக்காக போராடுவாரா? காமெடி பண்ணாதுங்க விஜய் ரசிகர்களை. வீட்டில் போய் ஏதாவது வேலை வெட்டி ஒன்றா பாருங்கள். நன்றி, வணக்கம்.